சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து இயக்க போகும் ராஜமௌலி. தமிழ் சினிமாவில் 50 வருடங்களாக உச்ச நடிகராக திகழ்ந்து வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடைய சாதனைகளை மீண்டும் இவரே உடைத்து சாதனை படைத்து வருகிறார். தற்பொழுது அடுத்தடுத்து தொடர்ந்து படங்களில் நடித்து ரசிகர்களை அசர வைத்து வருகிறார். தற்பொழுது கூலி படத்தின் ஷூட்டிங்கில் விறுவிறுப்பாக நடித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிக்க இருக்கிறார். அதன் பிறகு நடிப்பதற்கு பல இளம் இயக்குநர்களிடம் கதை கேட்டிருக்கிறார். இந்த வயதிலும் மிகவும் சுறுசுறுப்பாக தொடர்ந்து நடித்து வருவதை பார்த்து பலரும் ஆச்சரியத்தில் இருந்து வருகின்றனர். அடுத்த வருடத்தில் 3 படங்களை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். தனது 50வது வருட சினிமா பயணத்தை அடுத்த வருடத்தில் நிறைவு செய்கிறார். உலகிலேயே எந்த நடிகரும் 50 வருடங்களாக உச்ச நடிகராக இருந்ததில்லை. அந்த சாதனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு மட்டுமே சொந்தமாகும். இந்த நிலையில் இயக்குனர் ராஜமௌலியுடன் ரஜினிகாந்த் இணைய இருப்பதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு படமாவது இயக்க வேண்டும் என்பதுதான் ராஜமௌலியின் ஆரம்ப கட்ட கனவாக இருந்தது. இதற்காக பல முறை முயற்சி செய்தும் வந்தார். ராஜமௌலியின் படங்கள் நீண்ட மாதங்கள் எடுத்துக்கொள்வதால் இவர்கள் கூட்டணி அமையாமல் இருந்தது. ராஜமௌலியின் படங்களை பார்த்து ரஜினிகாந்த் உடனடியாக அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து விடுவார். இவருக்காக ஒரு கதையை ராஜமௌலியின் அப்பா தயார் செய்து வைத்திருந்தார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக தேதி ஒதுக்கி இருந்ததால் நடிக்க முடியாமல் போனது. தற்போது ராஜமௌலி மகேஷ் பாபு வைத்து பிரம்மாண்ட படம் ஒன்றை இயக்க தயாராகி வருகிறார். இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக மகாபாரத கதையை எடுக்க திட்டமிட்டு வருகிறார். இதில் ரஜினிகாந்திற்கு முக்கிய கதாபாத்திரத்தை கொடுக்கவும் யோசித்து வருகிறாராம். இதில் பல முக்கிய நடிகர்களை நடிக்க வைக்கவும் திட்டமிட்டு வருகின்றனர். இந்த படம் கிட்டத்தட்ட 2000 கோடி பட்ஜெட் போடப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த படம் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கலாம்.